Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனுக்குடனே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டை அதாவது கிராஸ் கட்டாக ப்ளவுஸ் ஸ்ட்ரைட் கட்டான்னு பார்த்துக்கணும். எப்போதுமே ப்ளவுஸில் வந்து கிராஸ் கட் ப்ளவுஸாக ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸான்னு பார்த்துட்டு தான் தைக்க ஆரம்பிக்கணும். அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை பிடிச்சி இழுக்கும்போது அது வந்து ஸ்ட்ரெச் கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து கிராஸ் கட், ஸ்ட்ரெச் இல்லாமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் கட்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஃபுல் ஸ்ட்ரெயிட்டும் இல்லை ஃபுல் கிராஸும் இல்லை, லைட்டாக கிராஸ் கட் போட்டு தான் தைச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் தைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிறோம் கிளாத்தை. லைனிங் கிளாத்துங்கிறதுனால ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ஃபோல்டட் எட்ஜ் வந்து நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் எட்ஜ் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கணும். ஓப்பன் எட்ஜ் வந்து கரை பக்கமாக இருக்கணும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே அன்இவனாக இருக்கிற கிளாத்துக்கு ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து 1 இன்ச் அலவன்ஸில் நான் வந்து தையலுக்காக அளவு விட்டுருக்கேன். அதாவது மடித்து திருப்ப போகிறோம். அடிச்சுட்டு அப்படியே திருப்பி விட்ருவோம். அதுக்காக 1 இன்ச் போதும். இதே நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா 1.5 இன்ச் வேணும். ஸோ இது லைனிங் ப்ளவுஸுன்றதுனால 1 இன்ச் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக் ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும். பேக் ஹைட் பார்க்குறதுக்கு அளவு ப்ளவுஸை அப்படியே மேலே லே பண்ணுறோம். மடிப்பு பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு லே பண்ணிவிட்டு இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஹைட்டில் அந்த ப்ளவுஸ் அதுக்கு மேலே இழுக்காது. ஸோ அந்த அளவில் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் தையலுக்காக விடுறேன். ஏன்னா அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணணும்ல, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்கோட ஹைட்டு அதே இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம போட வந்து இழுத்துருக்கும். ஸோ அதனால் இப்படி வளைஞ்சிருக்காமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இழுத்து பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்கும். அந்த இடத்த வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிடிச்சிருக்கிற மாதிரியே கீழே அமுத்தி பிடிச்சிக்கிட்டு மேலே இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் ஹைட் பார்க்குறதுக்கு அந்த ப்ளவுஸோட ஹைட் இருக்குல்ல, அந்த கை தைச்சிருக்க இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெடி அளவு, தைச்ச உடனே எடுத்திருக்க அளவு. அதே இடத்துல வந்து செஸ்ட் ரவுண்டும் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் கரெக்டாக ப்ளவுஸில் இருக்கிற அளவை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஷோல்டருக்கு தையலுக்காக விட்டுருக்கோம்ல, அந்த அளவெல்லாம் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். பேக் நெக்கையும் எல் ஷேப்பில் போட்டு மார்க் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் அளவு எடுக்கணும். கழுத்து அகலம் எடுத்து முடித்தாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் அகலம் எடுக்கணும். நம்ம அந்த டானா மாதிரி எல் ஷேப்பில் போட்டிருக்கோம்ல, அந்த அளவில் வச்சுட்டு ஷோல்டரோட அளவு எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல வச்சு பிடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவும் அதாவது கையும் ஷோல்டரும் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்குதுன்னு பாருங்கள், அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அளவு தான் ஷோல்டரோட அளவு. அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துருக்கேன். ஸோ மொத்தம் இதில் வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. ஸோ அதே 2.25 இன்ச்சை கீழேயும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆம்கோல் ஹைட் மார்க் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த 2.25 இன்ச்சை கீழேயும் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்து அகலம் 2.25, ஷோல்டர் வந்து 2.25. ஸோ ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே அந்த ஆம்கோல் ரெடி அளவாக எடுத்துருக்கோம்ல, அந்த அளவில் தான் கீழே கோடு போட்டிருக்கேன். ரெடி அளவில் அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நான் வந்து கோடு போடுறேன். இந்த 1/2 இன்ச்சு எதுக்காக போடுறேன் அப்படின்னா ரெடி அளவு தைச்சதுக்கு அப்புறமா தான் கீழே வரும். ஸோ தையலுக்காக அந்த 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து 9.5 இன்ச்சு வருது. அதே அளவை கீழேயும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச்சை கீழேயும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் நெக் ட்ரா பண்ணிக்கிறேன். பேக் நெக் வந்து யூ நெக் தான். ஸோ அதே மாதிரி யூ நெக் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். கையால் ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ஃப்ரெஞ்சுக்கு வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டுக்கு என்ன பண்ணுவோம், ஆம்கோல் ஹைட்டோட பாதி, செஸ்ட் ரவுண்டோட பாதி. ஸோ இந்த எல் ஷேப்பில் இருக்கிறதுல பாதி எடுத்து இது ரெண்டையும் சேர்த்து ஒரு கர்வ் மாதிரி வச்சு ட்ரா பண்ண வேண்டியதுதான். இதுதான் வந்து ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கு ஈஸியான வழி. ஸோ இப்போ ஆம்கோல் ரவுண்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு தேவையான அளவு இருக்கும். எனக்கு வந்து 8 இன்ச் வேணும். ஸோ அதே அளவு கரெக்டாக இருக்குது. 8 இன்ச்சில் வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து முடியுது. ஸோ இவ்வளோ தான் பேக் பார்ட் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாச்சஸ் போட்டு செஸ்ட் ரவுண்டுக்கிட்ட நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். எப்போதுமே பேக் பார்ட்டுக்கு அப்புறம் ஸ்லீவ் தான் கட் பண்ணுவோம். பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடு அப்படியே ஸ்லீவுக்காக எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கும் இதே மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. 4ஆக மடித்து போட்டுட்டு கீழே வந்து அந்த அன்இவனாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ச்சுக்கு எப்படி கீழே வந்து பேக் பார்ட்டுக்கு விட்டோமோ அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு தையலுக்காக விட்டு லைன் போட்டுக்கலாம். ப்ளவுஸோட மடிப்பு பக்கம், அதாவது ஸ்லீவோட மடிப்பு பக்கம் எந்த இடம் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் இந்த மடிப்பு பக்கத்துக்கு மேலே அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஹைட்டை பார்க்கணும். இழுத்து பிடிச்சி, இது லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால சுருங்கி இருக்கும். ஸோ இழுத்து பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வரும். அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் சேர்த்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச், அது ரெண்டையும் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கை சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்க போகிறேன். கை சுற்றளவு அதே அளவில் பிடிச்சிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஆம்கோலோட ஹைட் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஆம்கோலுக்கு ஹைட் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு அதில் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. நமக்கு 2.25 இன்ச்சு வேணும். ஸோ அந்த 2.25 இன்ச்சில், ஏன்னா அந்த ரெடி அளவில் இருந்து நமக்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விடுவோம். ஸோ அதுக்காக சேர்த்து மேலே விட்டுட்டு ஸ்லீவ் ஹைட்டிலேருந்து இந்த லைனில் வச்சு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ஹைட்டில் அந்த லைன்லேருந்து 2 இன்ச்சு தள்ளி தான் ஸ்லீவ் ஸ்டார்ட், அந்த ஸ்லீவ் வளைவு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது அந்த கொடை பிடிச்ச மாதிரி இருக்காது. ஸோ ஃப்ரண்ட் பக்கத்துக்கு குழிவும் வெட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஸ்லீவ் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நாச்சஸ் போட்டுக்கோங்க சென்ட்ரு பார்ட்டில், ஏன்னா 2 ஸ்லீவும் இருக்குது. ஸோ 2 ஸ்லீவுக்கும் சென்ட்ரு பார்ட் தெரியணும். அதுக்காக நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ட்ரா பண்ணது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி அந்த ஸ்லீவ் செஸ்ட் ரவுண்ட் கிட்ட ஜாயின் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஸ்லீவு கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு. எப்போதுமே ஆர்டர் படினா பேக் பார்ட்டு, ஸ்லீவு, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஸ்லீவும் பேக் பார்ட்டும் கட் பண்ணது போக பேலன்ஸ் துணி இருக்கும். அந்த துணியில் தான் வந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபுல் கிராஸும் இல்லை, ஃபுல் ஸ்ட்ரைட்டும் இல்லை. ஸோ லைட்டாக கிராஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரியே நம்மளும் வச்சுட்டு இப்போ லைட்டாக கிராஸில் போட்டு ப்ளவுஸை அப்படியே போட்டு மேலே ட்ரா பண்ண போகிறோம். அந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி மேலே ட்ரா பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நான் எப்படி ட்ரா பண்ணிகிட்ருக்கனோ அதே மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த மெஷர்மெண்ட்ஸையுமே விட்டுறக்கூடாது. கழுத்து அகலம், செஸ்ட் ரவுண்டு, அந்த 1/2 இன்ச் தையலுக்காக எல்லாமே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் ஹைட் வரைக்கும் எல்லாமே மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி பேக் பார்ட்டை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போது வரைஞ்ச எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் வந்து 2.25 இன்ச்சு சொன்னோம்ல, அந்த 2.25 இன்ச்சில் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஹைட்டுக்கு வந்து எல் ஷேப்பில் போட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு உள்குழிவு எடுக்கணும்ல, அந்த எல் ஷேப்புக்கு உள்ளார தான் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி உள்ளார உள்குழிவு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 1.5 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முன்பக்க உயரம், முன்பக்க கழுத்து உயரம், முன்பக்க கழுத்து எவ்வளவு வேணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். முன்பக்க கழுத்துக்கு ப்ளவுஸில் இருந்து இது வரைக்கும் எடுத்தது எல்லாமே அப்படியே பேக் பார்ட்லேருந்து எடுத்துருக்கோம். இப்போ முன்பக்க கழுத்து தான் வந்து எடுக்க போகிறோம். 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம்ல, அதை மட்டும் விட்டுருங்க. அதை விட்டுட்டு கீழே வச்சு மெஷர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து அது ஜாயின் அது நிற்கும். அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் முன்பக்க உயரம். ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு ஹைட் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டு ஹைட்டு பார்க்குறதுக்கு கொக்கி பக்கம் ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு அந்த பெரிய டாட் ஒன்று பிடிச்சிருப்பாங்க, அந்த டாட்டை பிடிச்சிட்டு சென்ட்ரு பார்ட், அந்த ஷோல்டரோட சென்டரை பிடிச்சிட்டு இழுத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அந்த டாட்டோட ஹைட் வந்து முடியும். அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டாட் இருக்கு இல்லையா, டாட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அந்த டாட் பிடிச்சிருக்காங்கல்ல, அந்த டாட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அது ஒரு 1.5 இன்ச் பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவில் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக கீழே விட்டுருக்கேன். அந்த பட்டியையும் முன் பக்கத்தையும் ஜாயின் பண்ணணும்ல, அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முன்பக்க உயரம், அதாவது கொக்கி பக்க உயரம் எவ்வளவு, சைடு உயரம் எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம். 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு ரெடி அளவில் பிடிச்சிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பட்டியும் அந்த சைடும் எவ்வளோ எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க. கீழே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச், ஏன்னா அது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும்ல, அதுக்காக ஒரு 1/4 இன்ச். ஸோ இந்த பக்கம் கொக்கி பக்கத்துக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த லைன் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த கழுத்து வந்து வி ஷேப்பில் வராது. அந்த கொக்கி பக்கத்தை திருப்பினது தைச்சதுக்கப்புறம் வி ஷேப்பில் வராமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து அந்த கொக்கி பக்கத்தோட உயரம், அந்த கொக்கி பக்கத்தோட உயரம் எவ்வளோன்னு அதை பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த கழுத்து வரைஞ்சிருக்கோம்ல அந்த இடத்துல பிடிச்சிட்டு கீழே எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வைக்க போகிறோம். ஏன்னா இது தையலுக்காக அந்த டாட்டு பிடிக்கணும், அதுக்கு கீழே மேலே 2 இடத்துலையும் ஜாயின் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து 1 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம் எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொக்கி பக்கத்துலேருந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட் அந்த இடத்துல எந்த இடத்துல வருதோ அப்படின்றத பார்க்கணும். அந்த ப்ளவுஸில் பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த பெரிய டாட்டையும் கொக்கி பக்கத்தையும் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து கரெக்டாக பிடிக்கும். அந்த இடம் தான் வந்து ஹைட்டுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு கொக்கி பக்கம் இருக்குது. கொக்கி பக்கத்துலேருந்து அந்த டாட் எந்த இடத்துல வரையுதோ அது வரைக்கும் இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்போ இதுதான் இதோட அகலம். ஸோ இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். பெரிய டாட்டுக்கு எவ்வளோ அந்த டாட்டோட அகலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு விட்டுருக்காங்க. அந்த டாட்டோட அகலம் வந்து 1 இன்ச்சு. ஸோ அந்த 1 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. பெரிய டாட்டோட ஹைட் வந்து 1.5 இன்ச்சு. ஸோ அந்த 1.5 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த டாட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தெரியும். அதுக்காக கீழே ஒரு 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைடில் ஜாயின் பண்ணியிருந்தோம்ல அது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் டாட் எடுக்க போகிறோம். அதாவது கொக்கி பக்கத்துக்கு உள்ள டாட் எடுக்கிறதுக்கு சென்டராக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த டாட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே வச்சு பிடிச்சிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் தான் அதை மார்க் பண்ணணும். ஏன்னா 1/2 இன்ச்சு கொக்கி பக்கம் தைக்கிறதுக்கு போயிடும். அதுக்காக 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல் பக்கம் உள்ள டாட் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துக்கோங்க. இது இப்படி மெஷர் பண்ண உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல அந்த டாட் வருதோ 4.5 இன்ச்சு கேப்பில் அந்த டாட் வருது. ஸோ அதே மாதிரி 4.5 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதோட ஹைட் வந்து 4 இன்ச்சு கேப்பில் இருக்குது அந்த ஹைட்டு. ஸோ அதே 4 இன்ச்சை வந்து இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 4 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லுமே வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. நெக் மட்டும் இருக்குது. நெக்கையும் ட்ரா பண்ணிக்கலாம். யூ நெக்குங்கிறதுனால அப்படியே வச்சு ட்ரா பண்ணிக்கோங்களா. இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. 3 இடத்துல நான் அர்க்காத் பண்ணணும். எங்கே அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் கிட்ட, கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டு கிட்ட, நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1 இன்ச் கேப் அந்த இடத்துல 2 இடத்துல அர்க்காத் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் அர்க்காத் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மார்க்கிங் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் ரெடி. இப்போது பட்டி அளவெடுக்கிறதுக்காக பேக் பார்ட் மேலே அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம வந்து லே பண்ணியிருக்கோம். அப்படியே மேலே போட்டுட்டு மெஷர் பண்ண வேண்டியது தான் பட்டி எவ்வளோ தூரம் வருது அப்படின்றத. ஸோ எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல இருக்கிற பீஸை வந்து நான் எடுத்துருக்கிறேன் பட்டி தைக்கிறதுக்காக. பட்டிக்காக
ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, அந்த டாட்டை வந்து அர்க்காத் வரைக்கும் வச்சுட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3.25 வருது. அந்த 3.25 அடுத்த அர்க்காத்தில் வச்சுட்டு அதிலேருந்து மெஷர் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த இது தைக்கிற வரைக்கும் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு வருது. ஸோ அந்த 11 இன்ச்சில் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இதுதான் பட்டியோட அகலம். அதாவது பட்டி எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா 11 இன்ச் வருது. நெக்ஸ்ட்டு கீழே வந்து 1 இன்ச்சு தையலுக்காக விடுவோம்ல, அந்த அளவை தையலுக்காக 1 இன்ச் விட்டாச்சு. இப்போது கொக்கி பக்கம் பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் மேலே வச்சுட்டு மெஷர் பண்ணணும். ஏன்னா 1/4 இன்ச் தையலுக்காக வேணும்ல. ஸோ அதுக்காக இதோட அளவு வந்து 4.5 இன்ச் வருது. அதே மாதிரி இந்த 1.5 இன்ச்சு கேப்பையும் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணணும். ஸோ அதுக்காக 1.5 இன்ச் கேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.5 இன்ச்சில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பட்டி பக்கத்துலேருந்து 4 இன்ச் வரும். ஸோ இதில் 4 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த டாட் வந்து அடுத்த பக்கம் வந்து 4.5 இன்ச் வருது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4.5 இன்ச்சையும் 4ஐயும் வந்து ஒரு பெண்டு கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பட்டி பார்ட் ரெடி. இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டியில் கொக்கி பக்கம் மட்டும் ஒரு அர்க்காத் வச்சுக்கோங்க. ஏன்னா கொக்கி பக்கம் இதுதான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு அர்க்காத் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பட்டி பார்ட் ரெடி. ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.